ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வருகிற சனி ஞாயிறு வரதுனால கிருஷ்ணர் திரு அவதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேருந்து படிக்கலான்னு இருக்கேன். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஷயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திஷீந்துரிவ புஷ்கலஹ. எல்லோரது உள்ளத்திலும் வசிக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தெய்வ பெண் தேவகியிடம் கிழக்கில் பூர்ணச்சந்திரன் உதிப்பது போல் உதயமானார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்ஹவைடூர்யகிரீடகுண்டலம் த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுண்டலம் உத்தாமகாயங்கதகங்கனாதிபிஹ விரோச்சமானம் வசுதேவைக்ஷத. நாராயண 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 நாராயண. அவ்வாறு தோன்றிய பகவான் புருஷோத்தமன் இவரே என்று அறநூல்களில் கூறுவது போன்று வியக்கத்தக்க அழகான உருவுடன் விளங்கினார். கண்கள் செந்தாமரை போன்ற செவ்வி, 4 திருக்கரங்களிலும் சங்கம், கதை, சக்கரம், செந்தாமரை முதலிய திவ்ய ஆயுதங்கள், கழுத்திலே அழகான கௌஸ்துபமணி, அறையில் மஞ்சள் பட்டாடை, உடல் நிறமோ நீருண்ட மேகம் போன்ற அழகு, விலை மதிப்பற்ற வைடூரிய கற்கள் பதித்த கிரீடமும் குண்டலங்களும், அதன் ஒளியால் அழகாக விளங்கும் சுருள் சுருளான கேசங்கள், ஒளி வீசும் அரைஞான், தோள் வளைகள், கங்கணங்கள், இவை அனைத்தும் கொண்டு அழகுற விளங்கும் குழந்தையான பகவானை